துரந்தர் 2 மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து அந்த படத்தை நிறைய பார்த்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுலயுமே வந்து ஒரு தேசிய சிந்தனை வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க மனசுல வந்து ஒரு தேசிய நீரோட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது வந்து ஒரு வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். இந்த சமயத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து அஸ் யூஸ்வலா சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஒரு புரபகண்டா மூவி, இது வந்து ஹிந்துத்துவாவை வந்து மேலெடுத்து கொண்டு போறதுக்காக பாஜகவுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அமீர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏன்னா கேரளா ஸ்டோரி வந்து உண்மையிலேயே நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவில் நடந்தது. செகண்ட் பார்ட் வந்து வட இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த டைரக்டர் வந்து மூவியாக எடுத்து பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் கேரளா ஸ்டோரி 2. அதே மாதிரி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு படம் வந்தாலே வந்து எங்கிட்ட இருந்தா இவங்க எல்லாம் வர்றாங்கன்னே தெரியல. கேரளா ஸ்டோரி பொய், காஷ்மீரி ஃபைல்ஸ் பொய், அதே மாதிரி பார்த்தோம்னா உதய்பூர் ஃபைல்ஸ் பொய். ஒவ்வொரு மூவி வெளியே வரும்போதுமே பார்த்தோம்னா இவங்களுடைய அட்டகாசம் வந்து அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. நீங்களாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னே தெரியல. இன்னைக்கு வந்து கூகுள்ல போய் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கேட்டோம்னா வித்தின் செகண்ட் அவ்வளோ டீட்டெயில்ஸுமே கொடுத்துருது. அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க வேணா பார்க்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னா என்னன்னு சொல்லி உடனே வந்து போட்டு பார்த்துடுறாங்க. மக்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு, நான் உட்பட. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பேப்பர்ல மட்டுமே நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டோரியில நடந்தது என்னன்னு நமக்கு தெரியுது. காஷ்மீர் ஃபைல்ஸ்ல வந்து என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுது. இன்னைக்கு அமீர் அவர்கள் சொல்றாங்க இந்துத்துவாவை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக பாஜகவை வந்து அதாவது வலுப்பெற வைப்பதற்காக வந்து எடுக்கப்பட்ட படம் தான் துரந்தர் 2 அப்படிங்கிறாரு. துரந்தர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா அங்க அது வந்து பலூச்ல நடக்கிற விஷயம், ரஹ்மான் டக்காயத்தை பற்றியும், அதே மாதிரி நம் நாட்டில இருந்து பணம் அச்சடிக்கக்கூடிய அந்த மிஷினை வந்து அவங்க எப்படி வாங்கியிருக்காங்க, அதன் மூலமாக வந்து ஹனானி பிரதர்ஸ் வந்து எந்த விதமாக அவங்க வந்து உயரத்துல வந்தாங்கிறத அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. இப்ப இரண்டாவது மூவி பார்த்தோம்னா பணம் மதிப்பிழப்பு வந்த போது நமக்கு யாருக்குமே இவ்வளவு விஷயங்கள் தெரியல. ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து அவங்க ரீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்கிறதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யுது, நான் உட்பட. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம நாட்டுல வந்து பணம் மதிப்பிழப்பு கொண்டு வராட்டினா பாகிஸ்தான்காரங்க நம் நாட்டினுடைய பணம் அடிக்கக்கூடிய மிஷினை வாங்கி கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு வந்து உத்தரப்பிரதேசம் வழியாக கொண்டு வந்து உத்தரப்பிரதேச எலெக்ஷனவே வந்து முடக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. அதுதான் உண்மை. அந்த விஷயத்த வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பனா சொல்லிருக்கலாம், பட் சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குவோ, மோடி ஐயா இதனாலதான் வந்து பணம் மதிப்பிழப்ப வந்து கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா உலகிலேயே மிகவும் பிச்சை எடுக்கக்கூடிய நாடாகத்தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம் நாட்டை பாகிஸ்தான் வந்து அழிச்சிருப்பாங்க. ஒரு பொதுக்கூட்டத்துல மோடி ஐயா சொல்றாங்க, பாகிஸ்தான் உடனே நான் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா அப்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி வந்து இதை சொல்றாரு, என்ன பண்ண போறாரு? எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, சும்மா ஒரு அதாவது ஸ்டேட்மெண்ட் தானே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் சொல்லி கொஞ்ச நாள்லயே பார்த்தோம்னா நம் நாட்டுல வந்து பணம் மதிப்பிழப்பை கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாகிஸ்தான் இன்னைக்கு அவர் சொன்னதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 350 வருஷம் 400 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கு. இன்றைக்கு இருக்க இந்தியா மாதிரி பாகிஸ்தான் டெவலப் ஆகி வர்றதுக்கு 350 400 வருஷம் ஆகுமா? நினைச்சே கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நொக்கு நொக்குன்னு நொக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு படமுமே எப்படி வந்து ப்ரொபகண்டா மூவின்னு அமீர் அவர்கள் சொல்றாங்கன்னு தெரியல. முதல்ல வந்து எல்லா மனுஷருமே வந்து முதல்ல வந்து நம்ம இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் மதம். ஏன்னா பார்த்தோம்னா இன்னைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் எந்த அளவுக்கு வந்து கேவலமா போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அமீர் அவர்கள் சொல்றது வந்து 100க்கு 100 வந்து பொய் தகவல் தான். எல்லா படமுமே வந்து வரலாற்று ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வந்து டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப அவர் வந்து ஆதித்ய தார் ஒரு காஷ்மீர் பண்டிட். அவர் நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸை விட ஒரு வலி மிகுந்த படத்தை வந்து கொடுத்திருக்க முடியும். ஏன்னா அவருடைய முதல் மொழி பார்த்தோம்னா உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அந்த படம் தான் அவருடைய முதல் படம். அந்த படத்திலே வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செய்த கொடுமைகளையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அந்த தீவிரவாதிகளை வச்சு நம்மளை என்ன பாடுபடுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து தெளிவாக எடுத்திருப்பாரு.
அதே மாதிரிதான் இப்ப துரந்தர் மூவியுமே பார்த்தோம்னா. அப்ப அடுத்த நாடு நம் நாட்டை வந்து என்ன வேண்டாலும் செய்யலாம், அதை வந்து நம்ம ஏத்துக்கிறணும் அப்படிங்கிறது இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அமீர் அவர்கள் உங்களுடைய திங்கிங்கை நீங்க மாத்திக்கிறது நல்லது. நீங்களும் ஒரு டைரக்டர் தான். இதுவேதான் ஆதித்யா தார் வந்து அங்க நம்ம இந்தியாவுல நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து படமாக வெளியே கொண்டு வரும்போது இன்னைக்கு இருக்கும் இளைஞர்களுக்கு வந்து உண்மை விஷயம் தெரிய வருது. அதுல நடிச்சிருக்கும் இஸ்லாமியர்களாக இருந்தா நீங்க அவங்களுக்கு வந்து கொடை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாகிஸ்தான்ல இருக்க பயங்கரவாதியை பயங்கரவாதின்னு தான் சொல்லணும், தீவிரவாதி தீவிரவாதின்னு தான் சொல்லணும். அவன் ஒரு இஸ்லாமியங்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க வசதியானவர், நீங்க நல்ல முறையில வந்து பணம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க, எந்த மூலியமாக உங்களுக்கு பணம் வரலாம், உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா சாதாரண பொதுமக்கள் வந்து இங்க பலிகடாக ஆயிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதித்யா தார் அவர்கள் துரந்தர் படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உண்மை. இத பாகிஸ்தான் மீடியாவே ஒத்துக்கிருச்சு. அதே மாதிரி படுச்சு மக்களுமே வந்து ஆமா இங்க நடந்தது எல்லாமே உண்மைதான், ஹனானி பிரதர்ஸ் இந்த அளவுக்கு தான் பண்ணாங்கன்னு. ஒண்ணுமில்ல மக்களே, நீங்களே போய் யூடியூப்ல போய் இந்தியன் கரன்சி இன் பாகிஸ்தான் போட்டு பாருங்களேன். நம்மளுடைய பணம் அந்த நாட்டு குழந்தைகள் ட்ரை சைக்கிள்ல கொண்டு போவாங்க. அது நிறைய பேர் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த நாட்டுல அந்த அதாவது பணம் மதிப்பிழப்பு வர்றதுக்கு முன்னாடியும் அங்க இருக்கிற ஏடிஎம்ல இந்தியன் மணி வருது. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அங்க இருக்கும் எந்த கடைகள்ல வேண்டாலும் பணத்தை வந்து மாத்திக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மற்ற நாடுகள், இப்ப பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அந்த பணத்தை நம்ம நாட்டு கடைகள்ல கொடுத்தா வாங்குவாங்களாம்? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. இது வந்து பெரிய வேற ஒரு இஷ்யூ ஆயிடும். தேச துரோக வழக்கு மாதிரி கூட ஏதாவது ஒரு வழக்கு பாஞ்சிடும். ஆனா பாகிஸ்தான்ல நம்ம இந்தியன் ரூபியை வச்சு அவங்க அதாவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இருக்குது நிறைய யூடியூப் வீடியோஸே இருக்கு. அங்க போய் பார்த்தா அவங்களே சாதாரண நம்ம பணத்தை கொடுத்தா வாங்குவாங்க. இப்ப வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது இப்ப இந்த பணம் வந்து செல்லாது அப்படின்ட்டு. அப்ப அவர் அதாவது பணம் மதிப்பிழப்புக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மகிட்ட எல்லாத்தையுமே வந்து பணம் ரொம்ப சரளமாக புழங்குச்சு. இப்ப வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் வந்து நம்மளுடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதாரம் நல்ல மேல போகவும் நம்மகிட்ட வந்து ஒரு பணம் வந்து புழக்கம் அதிகமாக இருக்கு. ஆனா மற்ற நாடுகள்ல இப்படி கண்டிப்பாக சாத்தியமே படாது. அதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் ரொம்பவும் அதாவது எப்படி சொல்றது, ஒரு சாதுரியமாக ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அதை கையாண்டிருக்காங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஹிந்துத்துவாவை மட்டும் சொல்லல, பாஜகவை எங்கேயுமே தூக்கி பிடிக்கல. அதுல காஷ்மீரி பண்டிட்டுகள் எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து 1990 வந்து அவங்கள வந்து அடிச்சு வெளியே பத்துனாங்கிற முதற்கொண்டு அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல அது மாதிரி ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்யா தார். கண்டிப்பாக அவர் மனசுல அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கு, ஒரு கோபம் இருந்திருக்கு. அதன் வெளிப்பாடு அவர் தேசியத்தின் பக்கம் வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை ஃபுல்லா கொண்டு வருவாரு. அடுத்த ஒரு மூவி கூட பாகிஸ்தான்ல காஷ்மீரி பண்டிட்டுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு படம் எடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகத்தான் ஆகும். அதனால அமீர் அவர்கள் உங்களுடைய ஐடியாலஜியை மாத்திக்கிறணும். அடுத்து இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்தோம்னா நாட்டின் பிரதமராக இருந்தாலும், நாட்டின் ஜனாதிபதி முதல் குடிமகனாக இருந்தாலும், உலகத்திற்கே இசை நாணியாக இருந்தாலும் வந்து கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது. எப்பதான் வந்து இங்க சமத்துவம் மலரும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியா வந்து சமத்துவம் சமூக நீதியும் வந்து கொண்டு வர முடியும். ஒண்ணும் இல்ல, நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்முடைய ஸ்டாலின் ஐயா திருமாவளவன் சாருக்கு வந்து ஒரு சோஃபா குஷன் கொடுத்தாங்கன்னா சமூக நீதி சமத்துவம் வந்து வந்துரும். அப்படி இல்லாட்டினா நீங்க ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மோதினார் வீட்டுல பொண்ணோ பையனோ எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சமூக நீதி சமத்துவம் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஆதித்யா தார் வந்து கேரளா ஸ்டோரி, உரி, துரந்தர் இது மாதிரி மூவிகள் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கூட அஜ்மல் கசாபை பத்தி படம் எடுக்கலாம், யாகூப் மேமனை பத்தி படம் எடுக்கலாம், முக்தார் அன்சாரி, அஷ்ரப் அன்சாரி இவங்களை பத்தியுமே நீங்க எல்லாம் படம் எடுக்கலாம். மசூத் அசாரை பத்தி கூட நல்ல விதமாக கூட படம் எடுக்கலாம். ஏன்னா அவங்கள வந்து தியாகிகள் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து துடிக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு யாருமே பாக்குறதுல யாருமே கவனிக்கிறதே இல்லை. அதனால அமீர் அவர்களே, நீங்க வந்து சமூக நீதி சமத்துவம் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின் ஐயா வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க வீட்டுல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். தௌஹீத் ஜமாத்ல இருக்கிறவங்க ஒரு பையனுக்கோ அவங்க வீட்டு பொண்ணுக்கோ வந்து உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாம், பையன் எடுக்கலாம். இது பார்த்தோம்னா சமூக நீதி சமத்துவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் இந்துக்களவே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கணுங்கிற விஷயத்துல இருந்து நீங்க முதல்ல வாங்க. உங்க கமெண்ட், நீங்க அந்த ஒரு போஸ்ட் கீழே நான் கமெண்ட் எல்லாம் படிச்சேன். நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன தெரியுமா? எங்களை வந்து நீ நோண்டிக்கிட்டு இருக்கியே,
நீ ஏன் வந்து உங்க பள்ளிவாசலுக்குள்ள பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட பல 100 பேர் அதவே கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள தொழுக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பதில் சொல்லலாம். நான் சொன்ன அசிங்கமா இருக்கும். அதனால ஏன் வந்து நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்குள்ள அனுப்ப மாட்டேங்கிற உண்மையான ரீசனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மரியாதையாக இருக்கும். இனிமேலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடியாலஜி உங்களோட மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்கள். வீடு கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ குஜராத்ல எதிரொலிக்குது. குஜராத்ல இருக்க முஸ்லிம்களுக்கு ஹிந்துக்கள் வேலை தர மாட்டேங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஆபீஸ்ல இஸ்லாமியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இஸ்லாமியர்களை வேலைக்கு அனுப்புறாங்க. எங்களுடைய சகோதரர்கள் அவங்க கோயில்ல விளக்கேத்த தமிழ்நாட்டுல விட மாட்டேங்கிறாங்களா? இவங்களை வந்து நம்ம வளர்த்து விடக்கூடாதுன்ட்டு வேலை இல்லாம போயிருது. நிறைய பேர் இவங்க நம்மள வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சனாதன தர்மத்துக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசல எல்லாம் வந்து மதம் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹிந்து மக்கள் வந்து அவங்களுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க இல்லையா? ஆனா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கு. அதனால நீங்களும் ஒரு டைரக்டர். ஒரு படத்தை வந்து ஒரு டைரக்டர் எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமாக இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. கோயில் கருவறைக்குள்ள யாரு போக முடியும்ன்றது அந்த மக்கள் முடிவு பண்ணிக்கிறட்டும். நீங்க முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு இந்த வேலையும் இந்த விஷயமே தேவையில்லாதது. நான் வந்து படம் எடுக்க முடியாது, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பாக்குற அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. அது மாதிரி அதுக்குன்னு படிச்சிருக்கிறாங்க, அதுக்குன்னு இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் வந்து அந்த வேலையை செய்ய முடியும். 27ஆம் கிழமை லைலத்துல் கதிர் இரவுல வந்து நீங்க வந்து ஜமாத்துல வந்து நீங்க தொழுக வச்சிருக்க முடியுமா? ஏன்னா அதுக்கும் வந்து நீங்க ஓதி இருக்கணும். புராண மனப்பாடமா தெரியணும். மற்ற சூறாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து முன்னாடி நின்று எல்லாரும் தொழுக வைக்க முடியும். நீங்களுமே சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி 100 பேரோட 101வது ஆளா நின்றாக்க நீங்களுமே தொழுக நடத்திருக்கீங்க. அந்த போட்டோஸ்மே வந்து சமூக வலைதளத்துல வந்திருக்கு. அதனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறட்டும். சும்மா சும்மா நீங்க அவங்களை பிடிச்சி நோண்டிக்கிட்டு கேவலப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.